இன்று அவளின் பர்த்டே. ஆனால் அந்த நாள் அவளுக்கு சின்ன சின்ன கவலைகளோட தொடங்கியது. காலை முதல் அவன் கால் இல்லை, ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் கூட இல்லை. பிஸியாயிருப்பான் என்று அவள் மனசை சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறிய வருத்தம். முழு நாள் அவள் போனை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் அது அவனாக இருக்குமோ என்று நினைத்தாள். ஆனா இல்லை. மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவள் வீட்டின் முன் ஒரு ஸ்மால் பார்சல். அது அவளின் பெயரில். அனுப்பியவர் அவன். அவளின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு மலர்ந்தது. லேட்டானா கூட அவன் நினைச்சிருக்கான் என்று சந்தோஷப்பட்டாள். அவள் அந்த பார்சலை மெதுவாக திறந்தாள். அதுக்குள் ஒரு அழகான வாட்ச், அதோடு ஒரு ஸ்மால் நோட். அவள் கைகளில் அதை குலுக்கிக் கொண்டே நோட்டை படித்தாள். டைம் எப்போதும் நம்மை பிரிக்க முடியாது. நான் எப்போதும் உன்னோடதான் இருப்பேன். அந்த ஒரு லைன் அவளின் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. அவள் அந்த வாட்சை மார்பில் அணைத்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் அவளின் போன் ஒலித்தது. அவள் சிரித்துக்கொண்டே கால் அட்டெண்ட் பண்ணினாள். இப்போதான் கால் பண்றியா என்று சொல்ல வரும்போது அந்த வாய்ஸ் அவன் இல்லை. ஒரு அன்ஃபெமிலியர் வாய்ஸ். சிறிது தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தது. ஹலோ, நீங்க அவள் பெயர்தானா? அவள் குழப்பத்தோடு ஆம் என்றாள். அடுத்த வார்த்தை அவளின் உலகத்தை முழுவதும் உடைத்தது. ஆக்சிடென்ட். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். லாஸ்டா இந்த கிஃப்டை உங்களுக்கு அனுப்ப சொல்லிட்டார். அவள் கைகளில் இருந்த போன் கீழே விழுந்தது. அவள் மூச்சே நின்ற மாதிரியானது. கையில் இருந்த அந்த வாட்ச் மெதுவாக கீழே விழுந்தது. அந்த செகண்ட்ல தான் அவள் புரிந்தது, அது ஒரு சாதாரண கிஃப்ட் இல்லை. அவன் விட்டு சென்ற கடைசி நினைவு. அவள் அழுது கொண்டே அந்த வாட்சை எடுத்தாள். அதை மார்போடு அணைத்துக் கொண்டாள். டைம் எப்போதும் பிரிக்க முடியாது என்ற அந்த வார்த்தை இப்போ அவளுக்கு ஒரு வலி. ஆனா அதே நேரத்தில் அவன் இன்னும் அவளோடு இருக்கிறான் என்ற உணர்வு. அந்த வாட்ச் ஒவ்வொரு செகண்டையும் காட்டிக்கொண்டே இருந்தது. ஆனா அவளின் வாழ்க்கையில் அந்த ஒரு செகண்ட் எப்போதும் நிற்கும்.